எல்லாத்தையும் தள்ளி போடுறதுனால டிசிப்ளின்டாக இருக்க முடியுமா? இன்னைக்கு டே 1. இன்னைக்கு என்னென்ன டாஸ்க்ஸ் இருக்கு அப்படின்னு சொல்லி மண்டேல அப்படியே ஓட விட்டு காலை எந்திரிச்சிட்டேன். மார்னிங் ஹெல்த்தியான ஒரு பிரேக்ஃபாஸ்ட்டை சாப்பிட்டு இன்னைக்கு ஒர்க்கில் ஸ்ட்ரைட்டாக குதிச்சிட்டேன். கடந்த நாட்களில் எவ்வளோ விஷயங்கள் போஸ்ட்போன் பண்ணிருக்கோம் அப்படின்றத மட்டும் ஒரு லிஸ்ட் எடுத்து வரிசையாக அட்டாக் பண்ண ஆரம்பிச்சேன். அதில் ப்ரையாரிட்டி நம்பர் 1, நானும் நிக்கிலனாவும் சேர்ந்து ஒரு பேண்டு ஸ்டார்ட் பண்ணியிருக்கோங்க. பேண்டு பேர் மலபார் மதராசி. அதுக்கு ஒரு சூப்பர் ப்ரோமோ ரெக்கார்ட் பண்ணியிருக்கோம். அந்த ப்ரோமோக்கு உண்டான டப்பிங் வேலைகளை அப்படியே உட்காந்து சரி முடிச்சிட்டேன். வேலைகள்னா என் வேலை மட்டும் இல்லாமல் சுற்றி இருக்கிற வேலையில் என்னென்னலாம் பண்ண முடியுமோ பண்ணியாச்சு. எனக்கு புக் படிக்கிற பழக்கம் சுத்தமாக கிடையாது. பட் ஆனால் நெக்ஸ்ட் ஃபியூ டேஸில் அதை கொண்டு வரணும்னு நினைக்கிறேன். இக்கிகைன்ற புக் நிறைய பேர் சஜஸ்ட் பண்ணிருந்தாங்க. நான் இன்னிலேருந்து அதை படிக்க ஆரம்பிக்கலாம்னு நினைக்கிறேன். சென்னையோட கிளைமேட் பயங்கர கூலாக இருந்துச்சு இன்னைக்கு. அப்படியே பால்கனிலே நின்று ஒரு 20 பேஜ் இன்னைக்கு படிச்சு முடிச்சிட்டேன். அதுக்கப்புறம் சென்னை சிலிகான் கனெக்ட் அப்படின்ற ஒரு கம்பெனி அவங்களோட ஆனுவல் கான்ஃபரன்ஸுக்கு என்னை என்டர்டெயின் பண்ண கூப்பிட்டுருந்தாங்க. நானும் போய் அவங்களுக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்ச பாடல்கள்லாம் அப்படியே ஜாலியாக பாடி செம்மையாக ஃபன் பண்ணி இன்னைக்கு டேவே செம்மையாக போச்சு. என்னை பொறுத்த வரைக்கும் நான் ஸ்டேஜ் ஏறி பாடும் போது எனக்கு அது ஒர்க் மாதிரியே இருக்காது. செம்ம ஜாலியாக இருக்கும். இன்னைக்கும் அதே மாதிரி ஒரு ஃபீல்ல சூப்பராக பாடி முடிச்சுட்டு கிளம்பி வந்துட்டேன். பிசிக்கல் ஆக்டிவிட்டி எதுலையாவது பாடியை டெய்லி இன்வால்வ் பண்ணுவேன். பட் ஆனால் எனக்கு பாடி கேட்டகரியில் சத்தியமாக கோட்டை விட்டேன். பிகாஸ் எனக்கு ரொம்ப டயர்ட் ஆயிடுச்சு ஆஃப்டர் சிங்கிங். நாளைக்காவது இந்த 3 கேட்டகரிலையும் ஃபுல் மார்க் வாங்குறேன்னு பார்ப்போம். See you tomorrow.